மச்சான் நான் தாண்டா சென்டமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி இந்த சில விஷயங்கள்லாம் மறந்துடாதீங்க. உங்க எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. முக்கியமா ஹால் டிக்கெட்டை மறந்துடாதீங்க. நான் படிக்கிறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சார். என்னது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரா? அடுத்து ஆல்ரெடி எந்த பென் யூஸ் பண்றீங்களோ அதே எடுத்துட்டு போங்க. ஏன்னா புது பென் யூஸ் பண்றதுனால உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்லயோ இல்ல ரைட்டிங் ஸ்பீட்லயோ சேஞ்சஸ் வரலாம். இந்த பெண்ணு நல்லா தான் எழுதிட்டு இருந்தது, சரி திடீர்னு எழுத மாட்டுது சார். நெக்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற 1 ஹவருக்கு முன்னாடி உங்களுக்கு நான் அலாட் பண்ணியிருக்க அந்த எக்ஸாம் சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் அதில் எந்தெந்த கொஸ்டின்னா உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் நேமில் ஒரு பேட் இம்ப்ரெஷனை இதை கிரியேட் பண்ணி விட்டுரும். அடுத்தது ஒரு ஆன்சர் எழுதிட்டு இருக்கும்போது இடையில ஏதோ ஒரு கண்டென்ட் மறந்துட்டீங்கன்னா அடுத்த கண்டென்ட்டுக்கு மூவ் ஆயிருங்க. அதே நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா படித்த சில கண்டென்ட்டையும் நீங்கள் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நிறைய பேர் பண்ற தப்பு, ஒரு கொஸ்டின் தெரியலன்னா அதை அட்டன் பண்ணாம வர்றது. ஸோ அது ரிலேட்டடாக அதை எழுதிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு மார்க்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. சென்டம் அடிக்க போறேன்னு சொன்ன உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்ம ஜிஎஸ்சி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாஸ் ஆயிடுவியா?